எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணம் தரும் மந்திரம். கவலைகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், கடன் அடையும், வெறும் வயிற்றில் தினமும் சொல்லி வாருங்கள், பணம் வைக்க இடம் தேடுவீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்னவோ பண்ணியிருப்போம். தொழிலில் எவ்வளோ நம்மளான முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரனோட மந்திரம். அதை நான் தலைப்பில் போட மறந்துட்டேன். குபேரனோட மந்திரம். நம்ம என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலை பண்ணுறோம், என்ன பண்ணாலும் அதிக எஃபர்ட் போடுறோம், ஆனால் பணத்துக்கான பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பண கஷ்டம் தீர வேண்டும்னு நம்ம பல கடவுளை வேண்டியிருப்போம். அப்படி வேண்டியும் சில பேருக்கு பணம் கிடைக்காமல போயிருக்குது. சரி, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மந்திரத்தை மனதார 108 முறை இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு சமையல் அறை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒட்டி கூட வச்சுருங்க. ஏன்னா நின்றுக்கிட்டு நம்ம தோசை ஊற்றும் பொழுதோ வெறும் வயிற்றில் சொன்னால் ரொம்ப நல்லது தான். அதை நான் அதுக்காக வெறும் வயிற்றில் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா திடீர்னு ஞாபகம் இருக்காது. காலையில் எழுந்து ஏதாவது ஒரு வேலை இருக்கும், வீட்டில் பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய வேலை இருக்கும், கணவருக்கு கவனிக்க வேண்டிய வேலை இருக்கும். இப்போ மகாலட்சுமி எப்படி குபேரனோட கிரீடத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குபேரனுக்கே மகாலட்சுமி படி அளக்கிறதா பணம் கொடுக்கறதா ஐதீகம். அந்த குபேரனோட மந்திரத்தையே நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நிச்சயமாக பாருங்கள், இது நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க. இப்போ சமையல் அறையில் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், தோசை ஊற்றுவோம், காஃபி போடுவோம், பால் காய்ச்சுவோம். பால் காய்ச்சும் போது அந்த இடத்த விட்டு நவரவே முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். காலையில் முடிஞ்சால் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றுலையும் சொல்லுங்கள். அதீத பலன் கிடைக்கும். இந்த குபேர மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த உடைய சக்தி, நம்ம எந்த வியாபாரம் செஞ்சாலும் பல மடங்கு பெருகும். நம்மளுடைய வருமானம் நல்ல ஒரு வருமானம் இல்லாத இன்னொரு வருமானம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும். பணம் இருந்தாலே பாருங்களேன், கஷ்டங்கள் நீங்கும், கடன் அடையும், எப்பவுமே கவலைகள் விலகும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போது நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, வீடியோவில் இவர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குபேரன் பக்கத்தில் அவங்களுடைய மனைவியோட நல்ல தங்க காசுகள் கொட்டுற மாதிரி ஒரு படம். இதை எடுத்து தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதுலேயும் நான் போட்டு விடுறேன். அதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. இது என்னென்னா, ஓம் குபேர தனாதிபாய தனம் ஆகர்ஷ்ய நம. ஓம் குபேர தனாதிபாய தன ஆகர்ஷ்ய நம. இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் குளிச்சு முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா மிக 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 அதிர்ஷ்டம் கிடைக்கும் நமக்கு. அதை விடுத்து காலையில் எழுந்தவுடனே உட்காந்து இதை நான் சொல்கிறனாலும் அதுவும் அதை விட அப்படி இல்லைம்மா, என்னால் காலையில் ஏகப்பட்ட வேலை இருக்குதுமா, அந்த வேலையில் நான் எனக்கு எப்படின்னா நான் போடுறது இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட கையில் வச்சுக்கோங்க. அந்த ஷாட்டை எடுத்து கூட திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. குபேர மந்திரம் என்பது சகல ஐஸ்வர்யத்தும் நம்ம வீட்டில் பெருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கடன் காணாமல் போகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த குபேரன் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு தெரிஞ்ச அட்ரஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கத்துக்கு ரோட்டில் அந்த ரோடு வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் டுவர்ட்ஸில் ரத்தினமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குபேரன் கோயில் இருக்குது. வெறும் காசு பணம் தான்.
அந்த கோயில் உள்ளே போனீங்களாலே மாலை பணத்தால் தான் மாலை போட்டு வச்சுருப்பாங்க குபேரனுக்கு. அந்த இடம் போனாலே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிங்க. இது நல்ல ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப ஒரு சிலருக்கு தெரியறதில்ல, எதை சொன்னால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளுக்கு இந்த பிரச்சனை இது முடியுமா அப்படின்றது ஒரு சிலர் சொல்ல தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம திரும்ப செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி உச்சரிக்க காலைல 6 மணிக்கு எழுந்து உச்சரிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை காலைல முடியலன்றவங்க போர்டில் அந்த நான் சொன்ன மாதிரி பேப்பரில் எழுதி கிச்சனில் ஒட்டி வச்சுருங்க. அதை திரும்ப திரும்ப ஓம் குபேர தன தீபாய தன ஆகர்ஷ்ய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. பணம் தரும் மந்திரம். இது உங்களுக்கு உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பணத்துக்கு தான் எனக்கு பிரச்சனை, பணம் தான் என் கையில் தங்க மாட்டேங்குது, ஏன்னா ஒரு வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன் அந்த வேலை எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க எந்த இடத்துல இருந்து எந்த மாதிரி நம்மளுக்கு சொத்து வரும், எந்த மாதிரி நம்மளுக்கு திடீர்னு நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் அந்த பணம், ஒரு சிலருக்கு லாட்ரி அடிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட இந்த பணம் நமக்கு வர்றதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் டிவியில் கூட இந்த குபேரனோட நாமத்தை போட்டு விடுங்க. வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு குபேராய நமகன்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சும்மா அதை பார்க்க முடியலன்னாலும் காலையில் எழுந்து, ஆனால் அது 108 முறை உச்சரிக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மணிமாலை வச்சுக்கோங்க, 108 மணிமாலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மணிமாலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துங்க. இப்போ பூஜை அறையில் உட்காந்து உச்சரிங்க. நீங்கள் சமையல் ஏன் நான் அப்படி சொல்கிறேன், சமையல் செய்யும் போது கூட நீங்கள் சொல்லுங்கம்மான்னு ஏன் சொல்கிறேன்னா, பிள்ளைங்களோட வேலை அப்படி காலையில் எழுந்தோடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி பசங்களை கிளப்பி அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு போய் சாயங்காலம் வந்து அதை பார்க்கறதுனால இந்த விஷயம், இந்த கடன் என்பது குபேரனை வணங்குறவங்கள நல்லா கவனித்து பாருங்களேன். யார் குபேரனை வணங்குவாங்க? மார்வாடிகள் குபேரனை வணங்குவாங்க. அப்போ அந்த மார்வாடிகள் வணங்கும் பொழுது அவங்க கடனில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் எல்லா மார்வாடிகளுமே பணக்காரர். உண்மை, எல்லா மார்வாடிகளுமே பணக்காரர்கள் தான். அதில் ஒரு சிலர் தான் யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி, ஏன்னா அவங்க அந்த மாதிரி முறைகளை இந்த மார்வாடிகள் பின்பற்றுகிற விஷயங்கள்லாம் அவங்க பின்பற்ற மாட்டாங்க. இவங்க குபேர பூஜைன்னு தான் தீபாவளி அன்னைக்கு நாள் அவங்க செய்வாங்க, இல்லைன்னா தீபாவளி கழித்து மறுநாள் செய்வாங்க. மகாலட்சுமி பூஜையோடு சேர்ந்து குபேர பூஜையை செய்வாங்க, குபேரனுக்குரிய மரியாதையை கொடுப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை ஒழிப்பாங்க. அதை செய்ய நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும். சரி, இப்போ இன்னொரு வீடியோ கூட நான் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கணும், என்னென்ன வாங்கினா நல்லது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா பிள்ளைங்க நிறைய கேட்குறாங்க என்கிட்ட, அம்மா அக்ஷய திருதிக்கு வீடியோ போடுங்க, இதுக்கு வீடியோ போடுங்கன்ட்டு நிறைய. நான் இந்த ரத்தினமங்கலம்னு இந்த கோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோவில்கிட்ட தான் அந்த அரைக்காசு அம்மன் இருக்குது. அரைக்காசை நம்ம அம்மனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த மாதிரி எது தொலைஞ்சாலும் நீங்கள் இது நகன் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் எங்கேயோ வச்சுட்டு தேடுவோம், ஒரு ரேஷன் கார்டை எங்கேயோ வச்சுட்டு தேடுவோம், பாஸ்போர்ட்டை எங்கேயோ வச்சுட்டு தேடுவோம். அதுக்கெல்லாம் கூட இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சு இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோவிலில் வெல்லம் வாங்கிட்டு வராதிங்கன்றாங்க. ஏன்னா நான் நேரில் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு, அரைக்காசு அம்மனுக்கு. வெல்லம் வேண்டிக்கிட்டு வெல்லம் வாங்கிட்டு வராதிங்க, சாப்பாடு சம்மந்தப்பட்டது அரிசி பருப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த எத்தனை கிலோ வெல்லம் வாங்கினீங்களோ அது எவ்வளோ ரூபாவோ அதுக்கேற்ற வேறு ஏதாவது பொருள் வாங்கிட்டு கொடுங்க. ஏன்னா அந்த கோவிலில் அன்னதானம் உண்டு, அதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் வெல்லமே வாங்கிட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பின்பற்றுங்க, நல்லதே நடக்கும், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.